ஹலோ மை டியர் பாட்காஸ்ட் லிஸ்னர்ஸ், வெல்கம் டு ஆல் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இந்த வாரம் நம்மளோட 22nd எபிசோடில் ஒரு ஒரு புது கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பேட் பேங்க்ஸ். ஸோ பேட் பேங்க்ஸ்னால் என்ன, அதனால நம்மளுக்கு என்ன யூஸு அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த எபிசோடில் கிளியராக பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேட் பேங்க் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கீமோட வந்திருக்காங்க. ஸோ இந்த பேட் பேங்க் அப்படிங்கிறது பேசிக்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ, யூனியன் பேங்க், ஸோ ஐடிஎஃப்சி பேங்க், ஸோ இந்த மாதிரி நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க நிறைய லோன்ஸ் லெண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லோன்ஸில் இவங்கக்கிட்ட நிறைய லோன்ஸ் பேட் லோன்ஸாக இருக்கும். அதாவது இந்த லோன்னால நம்மளால் எடுத்துக்கவே முடியாது, லைக் இந்த லோனை நம்மளால் ரெக்கவர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற இருக்கிற லோன்ஸை தான் பேட் லோன்ஸ் ஆர் நான் பர்ஃபார்மிங் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பேங்க்ஸுக்கு, இந்த மாதிரி லெண்ட் பண்ண பேங்க்ஸுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இது எப்போவுமே ஒரு லாஸாக தான் இருக்கும். அண்ட் இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இவங்களோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து எடுத்து மணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த பேட் லோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேங்க்குக்கு எப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பேட் லோன்ஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வருது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணதுனால இதெல்லாம் நம்ம எப்படியா ரிசால்வ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்கீம் தான் பேட் பேங்க்ஸ். ஸோ இந்த பேட் லோன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த பேட் பேங்க்கில் போட்டுருவாங்க. ஸோ பேசிக்லி இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா பேட் லோன்ஸையும் தூக்கி இந்த பேட் பேங்க் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்ட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ இவங்களை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த பேங்க் கிட்ட நம்ம லோன் எடுக்கலாம். ஸோ பேசிக்லி இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கை, இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை அவங்களோட பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் லைக் டெபாசிட்ஸ் அண்ட் கிவிங் லோன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக, அவங்களோட டே டு டே ஆப்ரேஷன்ஸில் ஃபோக்கஸ்டாக இருக்க வச்சுட்டு இந்த பேட் லோன்ஸை ரிகவர் பண்ணுறத நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஸ்கீம், அந்த ஒரு பேங்க் அதுதான் பேட் பேங்க். ஸோ இந்த பேட் லோன்ஸ் எல்லாத்தையும் இந்த பேட் பேங்க் வச்சிருக்கிறதுனால இந்த பேட் பேங்க் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கன்னா, பேசிக்லி உங்கள் லோன்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் இந்த லோன்ஸை பார்த்துட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட் ரிகவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வேல்யூவேஷன் கொடுக்குறோம். அண்ட் இந்த வேல்யூவேஷனுக்கு பேக்கிங்காக செக்யூரிட்டிஸை நாங்கள் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த பேட் பேங்க்கோட கான்செப்ட். அண்ட் இந்த பேட் பேங்க்கை பேக் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படி, பேசிக்லி இதோட ஒர்க்கிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 100 rupees ஒர்த்தான ஒரு லோன் இருக்குது, ஒரு பேட் லோன் இருக்குது. ஸோ இந்த பேட் பேங்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் பேங்க் 100 rupees ஒர்த்தான லோன் இது, ஆனால் இதில் எங்களால் 20 rupees தான் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இந்த லோனோட வேல்யூவேஷன் 20 rupees. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் பேங்க் ஒரு 5 years வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 yearsக்குள்ளே இந்த 20 rupees இந்த 100 rupees ஒர்த்தான லோனை இவங்க ஏதாச்சும் பண்ணி ரெக்கவர் பண்ணணும். அதான், ஆனால் பேக்கிங் பார்த்தீங்கன்னா 20 rupeesக்கு தான். ஸோ மினிமம் நாங்கள் 20 rupees எடுத்து தர முடியும் அப்படிங்கிறத இந்த பேட் பேங்க் வேல்யூவேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பேட் பேங்க் என்ன பண்ணுவாங்க, தே ஆர் பேசிக்லி மார்க்கெட் ப்ரொஃபஷனல்ஸ். லைக் இந்த மாதிரி இந்த லோன்ஸை எப்படி ரிகவர் பண்ணலாம், இந்த லோனை நம்ம எப்படி ஒரு அசெட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிற இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிற பீப்புள் எல்லாரும் தான் இந்த பேட் பேங்க்கில் இருப்பாங்க. அண்ட் இவங்க ஏதாவது ஒரு வழியை கொண்டு இந்த லோன்ஸை ரிகவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 20 rupees ஒர்த்தான வேல்யூவேஷனில் இருக்கிற இந்த லோனை, ஸோ ஒரு கேஸில் இப்போ இதில் என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15% நாங்கள் கேஷாக அப்ஃப்ரண்ட்டாக கொடுத்துட்றோம். ஸோ 20 rupeesல
15% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 3 rupees பக்கம் வரும். ஸோ இந்த 3 rupeesஐ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எந்த பேங்க்கிட்டேருந்து இந்த லோனை எடுக்கிறாங்களோ அந்த பேங்க்குக்கு இந்த பேட் பேங்க் 3 rupeesஐ அப்ஃப்ரண்ட் கேஷாக கொடுத்துரும். வேறஸ் த ரிமைனிங் 85% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக்டு செக்யூரிட்டிஸாக வந்து இதை அந்த பப்ளிக் செக்டர் பேங்க் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும், அந்த பப்ளிக் செக்டர் பேங்க் கிட்ட இருக்கிற லோன்ஸோட பேட் லோன்ஸ் வந்து கம்மியாயிடும். அண்ட் அதுக்கு அதை கொடுத்ததுக்காக இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் வந்து திரும்பி கிடச்சிருது. ஸோ தட் இந்த அமௌண்ட்டை அவங்க வேற ஏதாவது பேங்கிங் ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணி பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் மோட்டோ. ஸோ அந்த 4 சினாரியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ என்னென்னா, இந்த 20 rupees வேல்யூவேஷன் இருக்கிற இந்த லோனில் 15 rupees இந்த பேட் பேங்க்கால் ரெக்கவர் பண்ண முடியுது. ஸோ 15 rupees வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிற நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்து கவர்மெண்ட்டோட லைபிலிட்டியில். ஸோ இப்போ 20 rupees இதில் வந்து கவர்மெண்ட்டோட லைபிலிட்டி வந்து 70 rupees, ஏன்னா அதான் 85% ஆஃப் 20 rupees. அதில் இப்போ 15 rupees வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் 2 rupees பாக்கி இருக்கிறத வந்து கவர்மெண்ட் பேர் பண்ணி அதை வந்து எடுத்துக்கும். ஸோ செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 rupees வேல்யூவேஷன் இருக்கிற லோனில் எதுவுமே ரிக்கவர் பண்ண முடியல. த ரிக்கவர்ட் அமௌண்ட் இஸ் 0. ஸோ அந்த கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு 17 rupees ஃபுல், அதாவது அந்த ஃபுல் 85% வந்து கவர்மெண்ட் வந்து பேர் பண்ணிக்கும். அண்ட் தேர்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 rupees அவங்க வரும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் 20 rupeesயுமே அவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸில் கவர்மெண்ட் வெரி ஹாப்பி, ஏன்னா அவங்களுக்கு லைபிலிட்டி எதுவுமே கிடையாது இந்த லோன் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபோர்த் சினாரியோ தான் வந்து இன்னும் சூப்பரான கேஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 rupees வேல்யூ பண்ண லோனில் 30 rupees அவங்களால ரெக்கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் வேறு லெவல் ஹாப்பி, ஏன்னா அவங்க நினச்சதை விட எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த அமௌண்ட்டை யார் எடுத்துப்பாங்க, யார் இந்த ப்ராஃபிட்டாக இருக்கிற 10 rupees எக்ஸ்ட்ரா 10 rupees எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், அதாவது NARCL அண்ட் IDRCL அப்படிங்கிற இந்த கம்பெனிஸ் தான். ஸோ NARCL தான் வந்து இந்த பேட் பேங்க் தட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் திஸ் ஸ்கீம் அண்ட் அது வந்து இந்த மணி எல்லாம் ஹேண்டில் பண்ணும். அண்ட் IDRCL தான் வந்து இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கும். ஸோ தட் இந்த பேட் லோன்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் அசெட்ஸாக மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறது இந்த IDRCL. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் லிங்க். அண்ட் இந்த ப்ராஃபிட் இருக்கிற இந்த 30 எக்ஸ்ட்ரா 10 rupees வந்து இன்டைரக்ட்லி இட் கோஸ் டு ஆல் தீஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான். ஏன்னா இந்த NARCL IDRCLல 51% ஸ்டேக் வச்சிருக்கிறது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ஸோ இன்டைரக்ட்லி இந்த பேட் லோன்ஸ்லேருந்து ஏதாவது ப்ராஃபிட்டபுளாக வந்துச்சுன்னா அது வந்து இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு இன்டைரக்ட்லி ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த பேட் பேங்க்ஸை நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பேட் பேங்க் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஆனால் இந்த கான்செப்ட் வந்து புதுசாக கிடையாது, ஏற்கனவே நிறைய கண்ட்ரீஸில் இது பண்ணியிருக்காங்க அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்போது வந்து மெலன் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து ரொம்ப பெரிய பேட் லோன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த லோன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஎஸில் பேட் பேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. அண்ட் அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்வீடனில் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்வீடிஷ் க்ரோனரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ்லாம் வந்து ஓவர் வேல்யூடாக இருந்ததுனால ஸோ அப்போது வந்து ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு அப்போது அங்கேயும் ஒரு பேட் பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் பேட் பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அப்போ ஃபெயிலியர்ஸே இல்லையா, பேட் பேங்க் வச்சா சக்ஸஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா பேட் பேங்க் வச்சுருந்தாங்க அண்ட் அங்கே வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அது இனிஷியலாக வந்து அந்த பேட் பேங்க்கே வந்து அந்த பேட் பேங்க்கான ஃபீச்சரை தவிர்த்து எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைசன்ஸை கொடுத்துட்டாங்க.
ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் அந்த கம்பெனி பப்ளிக்லி லிஸ்டட் கூட ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ வெரி பேட் சீன். ஸோ இதனால பேட் பேங்க் வந்து சைனாவில் ரொம்ப மெஸ்அப் ஆயிடுச்சு. அண்ட் இதனால இட்டாலிலையும் ஒரு பேட் பேங்க் செட்டப் பண்ணப்போ அங்கேயும் இந்த மாதிரி மெஸ்டப் ஆகிருக்கு. ஸோ பேட் பேங்க்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம இந்தியாவில் ஓரளவு கரெக்டாக தான் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்க நம்ம சொல்ல வரலாம். ஸோ பேட் பேங்க்ஸ் வச்சுட்டா அப்படி நல்லது தானா, எல்லாமே நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இல்லை. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பேட் பேங்க் வச்சுட்டாலே நல்லது அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் பேட் பேங்க் இருக்கிறது ஒரு விதத்தில் எக்கானமிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரெகுலராக வந்து இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் more people can take loans and more money can keep flowing in the economy. பட் ஆனால் அப்போ வந்து எல்லா இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து பேட் பேங்க் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் இஷ்டத்துக்கு லோன் கொடுத்துட்டே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் அதுதான் முடியாது. ஏன்னா இந்த பேட் பேங்க் ரிகவர் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் வந்து சார்ஜஸ் இருக்குது. ஸோ இஷ்டத்துக்கு வந்து இது பேட் பேங்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸால் கொடுக்க முடியாது. ஸோ பேட் பேங்க்கில் இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். அண்ட் இதை மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் லோன்ஸை வந்து ஒரு நல்ல முறையில் கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த எபிசோடில் நம்ம பேட் பேங்க்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் வந்து உங்களை வேறு ஒரு டாப்பிக்கோடு வந்து பேசலாம். அண்ட் உங்களுக்கு நம்ம எபிசோட்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யூடியூப்பில் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் ஆல் தி அப்டேட்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணுன்னா எதர் யூடியூப் கமெண்ட்ஸ் ஆர் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் கூட நம்ம டிஎம் பண்ணலாம். ஆர் ஸோ தட் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் எடுத்துகிட்டு நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம எபிசோட்ஸை. And that's it guys. So next week வேறு ஒரு எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். And bye bye.